வணக்கம். ஷெஃப் மகேந்திர வர்மா. நான் இன்னைக்கு செய்ய போகிறேன்னா பீனட் மசாலா. இது ஸ்நாக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லையும் பண்ணுவாங்க. இதில் நான் சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன். இதில் நீங்கள் வெள்ளரிக்காய் சத்தால் ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னைக்கு நான் வேர்க்கடலை ரோஸ்ட் பண்ணிட்டு அதில் என்னென்ன மசாலா சேர்த்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எப்படின்னு நான் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு மசாலா பீனட் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சின்னதாக நறுக்கின வெங்காயம், சின்னதாக நறுக்கின தக்காளி, மிளகாய்த்தூள், சின்னதாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்த எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும், சாட் மசாலா, உப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணால் நல்லா வறுத்தெடுத்த கடலைப்பருப்பு என்ன பண்ணுறோம்னா இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா வறுத்தது வேர்க்கடலை போட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறோம்னா சின்னதாக நறுக்கின வெங்காயம். நம்ம பண்ணுறது ஒரு 150 கிராம் வேர்க்கடலை, அதில் ஒரு 40 கிராம் வெங்காயம், ஒரு 30 கிராம் தக்காளி, ஒரு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை ஒரு 2 கிராம் எல்லாம் போட்டு எலுமிச்சம்பழம் ஒரு வெஜ் இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக போடாது. ரொம்ப போட்டால் புளிக்கும். எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கணும். போட்டு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் சாட் மசாலா. எந்தளவுக்கு சாட் மசாலா தான் நல்லா டேஸ்ட் வரும். தேவையான உப்பு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்து நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வெள்ளரிக்காய் சேர்க்கலாம். நான் வெள்ளரிக்காய் சேர்க்கல. நார்மலாக வெங்காயம் தக்காளி 2 யூஸ் பண்ணுறேன், பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் இருக்கும். இதில் வெள்ளரிக்காய் தானே ரொம்ப அருமையாக இருக்கும். இது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ். இது நீங்கள் வீட்டிலோட செஞ்சு பார்க்கலாம். மசாலா பீனட்டு. இந்த மசாலா பீனட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.